Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு weight loss ரெசிபி தான். Oats குழி பணியாரம். இந்த இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா பொரிய விடுங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 1/2 கப் அளவு இருக்குது. அதை இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய இந்த ஓட்ஸ் குழி பணியாரம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஓட்ஸ் மட்டும் வாங்கி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 கப் அளவு துருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். அது 1/2 கப் அளவு இருக்குது. அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கேரட் வந்து அதிக நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ பாருங்கள் வதக்கியாச்சு. இதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஓட்ஸை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் பவுட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்தளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பணியாரக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து அதில் 3/4 குழி அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள் 3/4 குழி அளவு இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள் ஓரங்களில் நல்லா வெந்து வந்திருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம திருப்பி போட்டு திரும்ப ஒரு 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பணியாரம் ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி திரும்ப ஒரு 1 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓட்ஸ் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி, கார சட்னி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஹெல்தியான இந்த வெயிட் லாஸ் ஓட்ஸ் குழி பணியார ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.